வணக்கம் மக்களே. என்னுடைய என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெபேல் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு உணர்ச்சிகரமான படங்க, நம்ம தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா வாங்க இந்த படத்தை பற்றியோட கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் கிடைத்த போது என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு. நமக்கு சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா எந்த மொழி அதிகமாக பேசுகிறாங்களோ அதுக்கு அந்த ஊரோட இதுவாக அந்த மாநிலமாக தனியாக பிரிச்சுருந்தாங்க. அதால் வந்த பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு மூணாறு தமிழ்நாடோட வேணும், ஏன்னா அங்கே தமிழர்கள் அதிகம், அங்கே இங்கேருந்து அங்கே போய் இது பண்ணாங்க, அதையும் தமிழ்நாட்டு கூட சேர்க்கணுன்னாங்க. ஆனால் கேரளா அதை சேர்க்க முடியாது, அது எங்களோடது தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கேரளாவில் அவங்க மொழிக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறதும் அங்கே இருக்கிற தமிழர்களை அடிமையாக நடத்துகிறோம் தான் பண்ணியிருக்காங்க. அதுமாரி காலேஜிலும் இது தான் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற மூணாறுலேருந்து காலேஜ் படிக்கிறதுக்காக பாலக்காடுக்கு போகிறவங்க அங்கே இருக்கிற அரசியல் அதிங்க காலேஜில் எப்படி அவங்கள உருவாக்கி வைக்கிறாங்க, மொழி வாரியாக எப்படி பிரித்து வைக்கிறாங்க, அந்த மாணவர்களோட மனநிலையை எப்படி கலைச்சலாம் வச்சுருக்காங்க. அதால் வர விளைவுகள் என்னென்னா, இங்கேருந்து தமிழர்கள் படிக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள படிக்க விடாமல் அவங்கள ராகிங் பண்ணுறது, அடிக்கிறது, உடைக்கிறது, இது இல்லாமல் கொலை கூட பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க மொழி பிரச்சனையால். இதால் அவங்க அவங்களும் கஷ்டப்பட்டு இப்படியே தான் போயிட்டே இருக்கணுமா, நமக்கும் போராடி தான் ஆகணும், நம்ம தான் போராடி ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணி ஒரு பிரச்சனை சண்டை வரும். இன்டர்வெல்லில் பயங்கரமாக அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சுங்க அந்த சண்டை. உண்மையாகவே படம் உணர்ச்சிகரமாக நிறைய இடத்துல நம்மளை உணர வச்சிடும். அந்தமாரி ஒரு சண்டை ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் தேர்தல், அதாவது காலேஜில் தேர்தல் வைப்பாங்க, யார் சேர்மனு அப்படின்னு. அந்த தேர்தல் வரும்போது யாரெலாம் சண்டை போட்டாங்களோ அப்படியே மாட்டாங்க, ஏன்னா இவங்க ஓட்டு வேணும்னு. வெளியே என்ன அரசியல் நடக்குதோ அது அப்படியே இந்த காலேஜ் மூலயமா காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு 2 கட்சி இருக்குது. ஒன்று மலையாள மொழியை அவங்க இது பண்ணுறவங்க, இன்னொன்று கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அராஜகம் பண்ணுறது. இவங்க 2 பேர் தான் அங்கே இருக்கணும், வேறு யாரும் இது வரைக்கும் வெளியிலேருந்து வந்ததில்லை. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அரசியல் இப்படி தான் புரிஞ்சிக்கிட்டு, நீங்கள் 2 பேர் மட்டும் இருந்தால் இங்கே எங்களுக்கு நல்லது நடக்காது, நாங்கள் எங்களுக்காக நாங்களே நிற்கோம் எலெக்ஷன்லன்ட்டு தமிழர்கள் சாப்பிடாமல் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்து அங்கே போராடி வராங்க. சும்மா இருப்பாங்களா? என்னென்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு அரசியல் எப்படிலாம் நடக்கும், ஒரு காலேஜ்லேயே இவ்வளோ அரசியல் நடக்குன்னா நாட்டில் எவ்வளோ நடக்கும், அதை சுருக்கமாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். காலேஜில் நடக்கிற இந்த அரசியல் போராட்டத்துலேருந்து நம்ம தமிழ் மாணவர்கள் படித்தாங்களா, அங்கேருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இல்லை பொழைச்சாங்களா அப்படின்னே கேட்கணுன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை கொடுப்பாங்க, ஏன்னா அவ்வளோ கொடுமைங்களை அவங்கள செஞ்சிட்ருப்பாங்க. இதுக்காக போராடி லீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் லீட் பண்ணியிருப்பார். அவர் எல்லாத்தையும் யோசித்து தெளிவாக பிளான் பண்ணுவார். அதேமாதிரி தான் பிளான் பண்ணி ஒன்றொன்றையும் செய்வாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இவங்க அரசியல் நம்ம 2 பேரை தவிர வேறு யாரும் வெளியே உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சேர்ந்து அவங்கள மொத்தமாக கொல்றதுக்குன்னே பிளான் பண்ணி அடியால் அனுப்புவாங்க. அதுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த எலெக்ஷனில் அவங்க ஜெயித்தாங்களா இல்லையா, அவங்களுக்கு அவங்க படிப்பு கிடச்சிதா இல்லையான்றது தான் இந்த படம். உண்மையாகவே சொல்லலாம், இது உணர்ச்சிகரமான ஒரு படம்னே சொல்லலாங்க. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.